ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது நம்ம சேனல் 123 vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹைதராபாதி சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மிக்சியில் 2 மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 10லேருந்து 12 பல்லுக்கிட்ட பூண்டு 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 பச்சை மிளகாய் கிட்ட எடுத்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுன்றதுக்காக நான் 10 எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேண்டாம், காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் ஒரு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தனியாக ஒரு பவுலில் சிக்கன் எல்லாத்தையும் நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக சிக்கன் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு கப் கிட்ட தயிர், நல்லா கெட்டியான தயிராக இருந்தால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்க அந்த க்ரீன் சில்லி ஆனியன்லாம் போட்டு அந்த மசாலா இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 hours கிட்ட நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் 5 to 6 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துருக்கேன். அப்புறம் க்ரீன் சில்லி ஒரு 3 கிட்ட சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் கிட்ட கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கலாம். அது கூட சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த கிரேவியில் மசாலா எதுவும் ஆட் பண்ணாததுனால இந்த பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணோம் அப்படின்னா திக்காக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த சிக்கன் கிரேவியில் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது. அந்த சிக்கன் தண்ணி விடும், அந்த தண்ணியே போதும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். A few minutes later. அப்புறம் ஓப்பன் பண்ணி இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் வீட்லேயே ரெடி பண்ண கரம் மசாலா. இந்த கிரேவியில் க்ரீன் சில்லி நிறைய நம்ம போட்டிருக்கிறதுனால காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால ஸ்பைசஸ் கம்மியாக போட்டு கரம் மசாலா பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் இன்ஷால்லா முடிஞ்சது அப்படின்னா ஹோம்மேடாக எப்படி கரம் மசாலா பண்ணுறது அப்படின்றத இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் அந்த கரம் மசாலாவோட ஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஹைதராபாதி சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.